சங்கீதம் என்ற ஒரு புஸ்தகம் 40:1. சங்கீதம் என்ற ஒரு புஸ்தகம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நல்லா கவனிங்க, என்ன அருமையான வார்த்தை. இந்த தாவீது என்ற அந்த தேவ மனுஷன் கர்த்தருக்காக எப்படி காத்திருந்தாராம்? பொறுமையோடு காத்திருந்தான். பொறுமையோடு காத்திருந்தான். இப்படி பொறுமையோடு காத்திருந்த மனுஷனை அவர் ஜெபம் பண்ணும்போது, கர்த்தரை நோக்கி கூடும்போது கடவுள் என்ன பண்றாராம்? என்னிடமாய் சாந்தி, என் பக்கமா திரும்பி நான் கூப்பிடுற சத்தத்தை கேட்டு எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. எப்படி செவி கொடுத்தாராம்? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த மனுஷன் கூட பொறுமையா காத்திருந்தாராம். அந்த தாவீது எப்படி பொறுமையா காத்திருந்தார்னா, சவுல் என்ற ஒரு ராஜா, நல்லா கவனிங்க, சவுல் என்ற ஒரு ராஜா இந்த தாவீதை ரொம்ப கொச்சல் கொடுத்திருந்தார். ரொம்ப கொச்சல் கொடுப்பாராம், டென்ஷன் பண்ணுவாராம். தாவீது எங்க இருக்கிறான்னு சுத்து போடுங்கடான்னு வரான். தாவீது எங்க இருக்கிறான்னு அவனை தேடுங்கடா, அவனை கண்டுபிடிங்கடா, அவனை வெட்டி சாவடிங்கடான்னு சொல்லி ஆர்டர் போட்டார். இப்ப தாவீது எங்கேயுமே நிம்மதியா உட்கார முடியல. அல்லேலூயா. இந்த பக்கம் போனா அங்க ஆள் வந்து நோட்டம் எடுத்தீங்க, அங்கே நாங்கிறான்னு பார்க்குது. கத்தியோட ஈட்டியோடு சுற்றி நிற்கிறாங்க. தாவீதை கண்ட இடத்துல வெட்டிடலான், எங்கே காண்கிறோமோ அங்கேயே வெட்டிடலான். அப்போ இந்த மாதிரி ரொம்ப தொல்லை அவனுக்கு, ரொம்ப வேதனை, ரொம்ப போராட்டம், ரொம்ப சஞ்சலம். ஆனாலும் என்ன பண்ணாவன்? பொறுமையாக காத்திருந்தான், பொறுமையாக காத்திருந்தான். அல்லேலூயா. அந்த ராஜாவை கடவுள் தாவீது கையில் ஒப்பு கொடுத்தார் 2 வாட்டி. ஒரு வாட்டி குகையில் பாத்ரூம் போகும்போது வெட்டுறதுக்கு இருந்தான், இன்னொரு வாட்டி ஒரு இடத்துல தூங்கி நிற்கும் போது வெட்டிட்டு இருந்தான். 2 சைட்லையும் 2 டைமும் நல்ல வாய்ப்பு கொடுத்தான். ஆனால் தாவீது சவுலை கொல்லவே இல்லை. ஆனால் பொறுமையாக இருந்தான். கடவுள் நிச்சயமாக எனக்கு ஒரு வாசல் திறப்பார், எனக்கு ஒரு வழி உண்டாக்குவார். நான் ஆராதிக்கிற தேவன், நான் நம்புகிற தேவன், நான் விசுவாசிக்கிற தேவன் நிச்சயமாக எனக்கு ஒரு வாசல் திறப்பார்னு பொறுமையாக காத்திருந்தான். பொறுமையாக காத்திருந்தான். அவ்வளோ உபத்திரம் வந்தது, அவ்வளோ கஷ்டங்கள் வந்தது, அவ்வளோ நெருக்கங்கள் இருந்தது. இன்னும் ஆண்டவர் எனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குற, இன்னும் ஆண்டவர் இவ்வளோ நெருக்கம் கொடுக்குற அப்படின்ற மாதிரி எந்த வார்த்தையும் சொல்லாமல் அவன் அந்த பொறுமையை காத்தபடினால, அந்த பொறுமையோடு இருந்தபடினால கடவுள் அவனிடமாய் சாய்ந்து அவன் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பயங்கரமான குழியில் இருந்த முளையான சேற்றில் இருந்த தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்த என்னை ஸ்ட்ராங் ஆக்கிட்டார்றான். என்னை வர வர ஸ்ட்ராங் ஆக்கிட்டார் கடவுள், என்ன நல்லா ஆக்கிட்டாரா? ஏன் இப்படி நல்லா ஆக்குனாரு? அவன் சொல்றான், என் காலை எங்க நிறுத்தினாரா? டாப்பா நிறுத்திட்டார், என்னை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டாரா. இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னால நான் ஒரு லெவல்ல வந்துட்டேன், நல்ல லெவல்ல வந்துட்டேன், உயரமான இடத்துக்கு வந்துட்டேன், ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துல வந்துட்டேன், நிறைய ஆஸ்திகளை சேர்த்துட்டேன், நல்லா இருக்கிறேன்டா. கடவுள் என் அடிகளை உறுதிப்படுத்திட்டார். அப்ப இவ்வளவு காரணம், இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் பெறுறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? பொறுமை. பொறுத்தார் பூமியை ஆளுவார். பொறுமை கடலிலும் பெருசு. அப்ப அவன் அந்த ஐடியா புடிச்சிட்டான். அவன் கரெக்டா ஐடியாவை பிடிச்சிட்டான். ஐடியா பிடிச்சவனா அவன் பார்த்தான், நம்ம பொறுமையா இருந்தா கடவுள் நம்ம பக்கம் நிற்பார். பொறுத்தார் பூமியை ஆளுவார் இருந்தது அப்பவே அவங்க கண்டுபிடிச்ச அந்த ரகசியத்தின்படி தான் வாழ்ந்தார்கள். நான் சொன்னேன்ல, ஆவியின் கனி 9, அதுல 1 பொறுமை. அப்ப அந்த பொறுமை அப்பவே யாருக்கு இருந்தது? தாவீதுக்கு இருந்தது. அப்பவே அந்த தாவீதுக்கு இருந்ததுனால்தான் எவ்வளோ பாடுகள், உபத்திரங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் வந்தாலும் அவன் அந்த பொறுமையோடு, நான் கடவுள் நிச்சயமா என்ன எனக்குரியதை எனக்கு கொடுத்து எனக்குரிய ஆசீர்வாதத்தினால என்னை ஆசீர்வதிப்பான்ற நம்பிக்கையோடு அவன் வாழ்ந்தான். அந்த பொறுமை அவனை டாப் ஆகிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை பெரிய உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய் அவனை நிறுத்திச்சு. உளையான சேற்றில் இருந்த குழியில் இருந்தோம் அவர் என்ன பண்ணாரு? தூக்கி எடுத்தார், தூக்கி எடுத்தார். கண்மலையின் மேலே என் கால்களை நிறுத்தி என் அடிகளை ஸ்ட்ராங்காக, நான் இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டேன், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னுவாங்க. ஏன் சொல்லுவாங்க சொல்லு? அவன் ஆத்திரம் தான் படுவான், அவன் சிந்திக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அது மாதிரி டென்ஷனை உருவாக்கி பிபி ஏற்றி விட்டுருவான். அப்படிதான் பிபி எப்படி ஏற்றுறாங்கன்னா, எதனா ஒன்று சொல்லி 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 உனக்கு பிபி உருவாகுதான்னு பார்க்கலான்னு சொல்லி ஏதாவது ஆப்போசிட்டாகவே பேசிக்கிட்டே இருப்பான். பேசிக்கினே இருப்போம். இந்த அரசியல்வாதிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சிக்காரர் இன்னொரு கட்சிக்காரர் பயங்கரமாக மேடையில் பேசுவார். அப்போ அதை கேட்குற அந்த கட்சிக்காருக்கு பிபி சொருன்னு என்ன இப்படி பேசிட்டானா, அடுத்த பேட்டி யாருக்குன்னா அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு பேட்டி கொடுக்கும் போது அவனை பற்றி இவர் பேசுவார்.
இவனை பற்றியா பிபி இப்படி தான் மாற்றி பிபி ஏரிய அவங்க ஆஸ்பத்திரியில் போய் பத்துக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன வேணாலும் சொல்லின்னு போடா, என்ன வேணாலும் பேசின்னு போடா அப்படின்னு நம்ம பொறுமையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம பக்கம் கடவுள் சாய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பக்கம் கடவுள் சாய்வார், நம்ம பக்கம் கடவுள் நிற்பார். நம்ம பக்கம் நின்று நாம கூப்பிடுற சத்தத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுத்து நம்மளை எவ்வளோ பெரிய ஆழமான குழியில் இருந்தாலும், பாவம் என்ற சேத்துல, கஷ்டம் என்ற சேத்துல, வியாதி என்ற படுகுழியிலே இருந்தாலும் நம்மளை அசால்ட்டாக தூக்கி நிறுத்தி நம்மளை டாப்பாக உயர்த்தி வச்சிட ரொம்ப மேலே இருப்போம். நம்ம நல்லா நம்மளை பார்க்கும்போது அண்ணாந்து பார்ப்போம், இவங்களாடா, ஒன்றா எம்மா அப்படி வந்துட்டாங்கடா எப்பா அப்படின்வோம். அல்லேலூயா. அப்படி தேவன் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லும் போது ஒரு உவமையை சொல்றார், ஒரு கதையை சொல்றார், ஒரு சம்பவத்தை சொல்றார். என்ன சொல்றார்? நான் ஒருத்தன் விதைக்கிறவன் விதையை எடுத்துக்கின்னு புறப்பட்டான். விதைக்கிறதுக்கு விதையை எடுத்துக்கின்னு ஒருத்தன் புறப்பட்டான். புறப்படும் போது வழியா இருக்க சில விதை உயிர்ந்துச்சு. போகும்போது ரோட்ல வழியில சில விதை உயிர்ந்துச்சு. அதை டக்குன்னு என்ன பண்ணிச்சு, ஆகாயத்து பறவை பார்த்துக்கின்னு வந்து டப்புன்னு போய் கொத்தி சாப்பிட்டுச்சு. சில விதை கற்பாறை இருக்கிற இடத்துல விழுந்துச்சு. அது குபு குபுன்னு வளர்ந்தது. வெயில் அடிச்சோன்னா அந்த கல் சூடாகி அது வேறு செத்து போயிடுச்சு. சில விதை முள் இருக்கிற இடத்துல விழுந்துச்சு. அந்த முள்ளும் சேர்ந்து வளர்ந்து அந்த செடியை நல்லா வளராதபடி அதை நெருக்கி போட்டு அதை வளராத அளவுக்கு ஆக்கிடுச்சு. சில விதை நல்ல நிலத்துல விழுந்தது. அது எப்படி பலன் கொடுத்துதான்? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனங்கள் கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்துல காத்து பொறுமையா பலன். அப்போ இருதயம் எப்படி இருக்குதா? நல்ல நிலம். இருதயம் நல்ல நிலமா இருந்தா நீ கேட்கிற இந்த வசனத்தின்படியே பொறுமையா ஆண்டவருடைய வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில பலிக்கும், தேவன் சொன்ன காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு நீ பொறுமையா இருந்தினா நிச்சயமா நீ மிகுந்த பலனை கொடுப்ப. 30, 60, 100ன்னு கொடுப்ப. அப்போ வசனத்தை கேட்குறோம். நம்ம நிறைய பேர் வசனத்தை கேட்குறான், இவ்வளோ சொல்கிறோம். நம்ம பொறுமையாக இருக்கணும், பொறுமை ரொம்ப முக்கியமானது, ஆவியின் கனியில் ஒரு கனி பொறுமை அப்படின்றதெல்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் கேட்டுக்கின்னு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுள் எனக்கு அந்த செய்யலை, இதை செய்யலை, அற்புதம் பண்ணல, அப்படி இப்படின்னு சொல்லி கடவுளே. அப்படி இருக்கும்போது கடவுள் வாழ்க்கையில் எப்படி அற்புதங்களை செய்வார்? செய்ய முடியாது. தாவீது எப்போ ஆண்டவர் அபிஷேகம், ஆடு மேய்க்கும் போது ஆண்டவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டார். நல்லா கவனிக்கணும். தாவீது ஆடு மேய்க்கிறவனா இருக்கும் போதே சாமுவேல் தீர்க்கதரிசி போய் தாவீதை அபிஷேகம் பண்ணிட்டார் ராஜாவாக. ஆனா எப்போ அவன் ராஜாவானா? சவுலு செத்த பிறகுதான் அவன் ராஜாவானான். அது வரைக்கும் பொறுமையா இருந்தான். அது வரைக்கும் சவுல் எப்போ சாவுறது, இவன் எப்போ ராஜாவா ஆகுறது, அதுக்கு பிஃபோராவே முன்கூட்டியே அவனை அபிஷேகம் பண்ணிட்டாங்க ராஜாவா. இப்போ அவன் காத்து நிற்கிறான். அதுக்கப்புறம் இவன் சவுல்கிட்ட போறான், கோலியாத்தை முறியடிக்கிறான். அதுக்கப்புறம் இராணுவத்தில் சேர்த்து கொள்ளப்படுறான். இவன் ஒரு பெரிய வீரனா தளபதியா மாறுறான். இதெல்லாம் அப்புறம் யுத்தம் பண்ணி அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறான். இதெல்லாம் நடந்து கட்சியில சவுலே இவனை கொல்றதுக்கு சுற்றி சுற்றி தேடுறான். இவ்வளோ காலம் போகுது. அதுக்கப்புறம் தான் சவுல் செத்த பிறகுதான் இவன் ராஜாவாக உட்கார். அல்லேலூயா. அப்போ பொறுமை எவ்வளோ நாள் அவன் கடைபிடிச்சான் பாருங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில அந்த பொறுமையை நம்ம கடைபிடிக்கிறது இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு வந்தா சுத்தனியை காலில் ஊத்தின்னு குதிப்பாங்க பாருங்க, ஐயோ ஐயோன்னு. அந்த மாதிரி இன்னைக்கே ஆண்டவர் செய்யணும், இந்த மாசமே செய்யணும், இந்த வருஷமே செய்யணும். இல்லைன்னா நாங்கள் இப்போ அந்த ஆண்டவர் நாத்துக்குன்னு விட்டுருக்கோம். கர்த்தர் நல்லவர். பொறுமைன்றது அவன் வாழ்க்கையில இருக்காது. இந்த வசனம் என்ன? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து. இந்த வார்த்தையை கேட்டவொன்னா உன் நல்லது உண்மையும் நல்லதுமான இந்த இருதயத்தில் காத்து பொறுமையா பலன் கொடுப்பாங்க. குடுகுடுன்னு வளர்ந்துச்சுன்னா அது முருங்கை செடி, லேட்டாக வளர்ந்தாக்கா அது தென்னமா. அப்படிதானே சொல்லுவாங்க. கப கபன்னு வளர்ந்துச்சுன்னா முருங்கை செடி. அது எப்போ காத்தடிச்சு எப்போ உயரணும் தெரியாது. ஆனால் தென்னை மரம் பார்த்தேன் நான் பாருங்க, ஒரு இடத்துல காத்தடிச்சுது, அவ்வளோ உயரமாக இருக்குது, அப்படியே சாஞ்சு திருப்பி நின்றுச்சு. ஆனால் அது வளர்றதுக்கு கொஞ்சம் லேட்டு, நல்ல கனிகள் தரும். எவ்வளோ காற்று புயல் அடிச்சாலும் சாஞ்சு நிமிந்துடும். ஆனால் முருங்கை மரம் அப்படி இல்லை, குப்பு குப்புன்னு டக்குன்னு வளரும். காட்டிக்கான், தன்னை பெருசாக காட்டிக்கான். ஒரு காற்று அடித்தவொன்னே பட்டாக்குன்னு ஒடிச்சிக்கினே அது ஒடிதே இல்லையோ, கம்பளி பூச்சி வந்தால் நீயே ஒடிச்சு போட்டுருக்க. கர்த்தர் நல்லவர்.